ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, இந்த திருஷ்டியை பற்றி இங்கே இன்னொரு ஆதாரத்தையும் சொல்கிறேனுங்க. அதே என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்தே சொல்கிறேன். நான் குடும்பத்தோடு ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஊட்டி டூர் போனோம். ஒரு நாள் தானுங்க. காலையில் போயிட்டு சாயந்தரம் திரும்பி வந்தார பிளான். அப்படி போனோம். ஒரு ஆம்னி காரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டோம். போகும்பொழுது வீட்டிலே திருஷ்டி கழிச்சுக்கிட்டோம் காருக்கு. திரும்பி வரும்பொழுது ஊட்டியிலேருந்து கிளம்பும்பொழுது திருஷ்டி கழிக்கிறதுக்காக ஒரு எலுமிச்சம்பழம் திருஷ்டி பழம் போட்டு வச்சுருக்குறோம் வண்டிக்குள்ளேயே. கார் அங்கே எடுக்கும் பொழுது ஞாபகம் இருக்குது, பார்க்குறோம். நாங்கள் காரெலாம் ரொம்ப நெருக்கமாக நிறுத்தி இருந்த காரணத்தினாலையுமே கூட்டம் அங்கே மொய்மேன் அதிகமாக இருந்த காரணத்தினாலையும் சீசனுங்க அங்கே திருஷ்டி கழிக்க முடியல. அதனால் கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் விலாசமாக இருக்கிற இடத்துல கழிக்கலாம்னு சொல்லி கார் ஏறி வெளியே வந்தோம். இந்த பார்க்கிங் விட்டு வெளியே வந்தால் வர மறந்துட்டோம். மறந்துட்டு என் திருஷ்டி கழிக்கலிங்க. அப்படியே வந்துட்டு இருக்கிறோம். ஊட்டி விட்டு கீழே இறங்கி வர அந்த மலைப்பாதையில் எங்களுக்கு பின்னால் வந்த ஒரு வீணாக போனவன் மலையிலேருந்து இறங்கும் பொழுது செகண்ட் கியர்லாம் இங்கே வரணும். அந்த நாய் பெட்ரோல் மிச்சம் பண்ணுறான். நம்ம தேர்ட் கியரில் வந்தானுங்க. தேர்ட் கியரில் வந்தால் பிரேக் பிடிக்குங்களா இறங்கி வரும் பொழுது? அதனால் அவன் கொண்டுட்டு வந்து எங்கள் வண்டியில் பின்னால் கொண்டு வந்து ஸ்லோ மோஷனில் அடித்தான். நல்ல வேலை பெருசாக அடியில் ஸ்லோ மோஷனில் அடித்ததுனால காரனுடைய அந்த பின்பாக தகுதி மட்டும் ஒரு ஜான் உள்ளே போயிடுச்சு, ஒடுங்கி போச்சு. வேறு யாருக்கு ஒன்றும் ஆகலை. அப்புறம் தான் எங்களுக்கு அறிவு வந்து ஐயையோ திருஷ்டி கழிக்காமல் நம்ம கிளம்பி வந்துட்டோமே மறந்துட்டோமே அப்படின்னு. இந்த அடித்தவன் என்னங்கிறான் என்கிட்ட வந்து, ஐயா நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன், என்கிட்டதுக்கு டேமேஜுக்கு பணம் காசெல்லாம் கேட்காது என்கிட்ட இல்லை, வேணா ஆளுக்கு 2 அடி போட்டுங்க நான் வாங்கிக்கிறேன்னு குமிச்சுக்கிட்டான். என்ன பண்ணுறதுங்க அவனை? அப்புறம் நாங்கள் அந்த கார்லேயே மேட்டுப்பாளையம் வந்து இறங்கிக்கிட்டு நீ அவங்க கூட போய் பேசி காசு வாங்குறான்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி வந்து சேர்ந்தோம். ஒரு எலுமிச்சம்பழம் திருஷ்டி கழிக்காதனால எத்தனை இடைஞ்சல் வந்துங்கள பார்த்தீங்களா சக்திகளே? அதனாலங்க இந்த திருஷ்டிங்கிறது விதியை கட்டுப்படுத்தும் செயலை செய்கிறது. ஆமாங்க, அம்மா சொன்ன முறைப்படி நம்ம திருஷ்டி கழிச்சுக்கிட்டோம்னா அந்த திருஷ்டியானது அந்த எலுமிச்சம்பழம் கனி ₹1 இப்போல்லாம் 8 கொடுத்து தான் வாங்குகிறோம். அந்த எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக விதியை கட்டுப்பாடு செய்கிறது, நம்மை காக்கின்றது. அந்த மறந்துடாதீங்க சக்திகளை. தவறாமல் நான் உங்கள் எல்லோரையும் பாதம் பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எங்கே கிளம்புறனாலும் சரி, நல்லது கிளம்பினாலும் சரி, கெட்டது கிளம்பினாலும் சரி, துண்டு கிளம்பினாலும் சரி, கோயிலுக்கு கிளம்பினாலும் சரி, திருஷ்டி கழிச்சிட்டு போ. திரும்பி வரும்பொழுதும் திருஷ்டி கழிச்சிட்டு வீட்டுக்குள்ள வா. தவறாமல் இதை செய்யணும் சக்திகளே. ஓம் சக்தி.